டெல்லி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்து வெளியாயிருக்கு. அதாவது தலைநகர் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் வந்து தேசிய அளவில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது மட்டும் இல்லாம டிவி அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முடிவுகள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. பாஜக தனிப்பட்ட பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆம் ஆத்மி வலுவான எதிர்க்கட்சியாகவும், காங்கிரஸ் ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாது அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் மிகப்பெரிய ஒரு ஷாக். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சியினர் இதுக்கு முன்னாடி வந்து 3 முறை வந்து டெல்லியில வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஆட்சி அமைக்கணும்ன்ற ஒரு முடிவுல வந்திருப்பாங்க. பாஜக கட்சிகளுக்குமே வந்து காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு அளவுல சவால் விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனா இந்த ஒரு கருத்து கணிப்பு படி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருப்பாங்கன்ற மாதிரி வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 2014, 15, 20 ஆகிய 3 சட்டசபை தேர்தல்கள் வந்துமே ஆம் ஆத்மி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஹேட்ரிக் வெற்றி பெற்றிருந்தாங்க. இதில முக்கியமா வந்து 2015, 20லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சட்டசபை தேர்தல்கள் வந்து ஆம் ஆத்மி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை வந்து பிடிச்சிருந்திருக்கிறாங்க. காலையில 7 மணிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாக்காளர்கள் எல்லாருமே வந்து வோட்டிங் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒட்டுமொத்த 5 மணி நிலவரப்படி எல்லா தேர்தலும் அந்த தேதி டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 57.7% வந்து வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்குது. இவ்வளோ சதவீதம் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாரி வந்து எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம டெல்லியில மொத்தம் 70 சட்டசபை தொகுதிகள் இருக்கு. 36 தொகுதியில வந்து வெற்றி பெற்றால் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான கிடைத்த ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்ற மாரியுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை பொறுத்தவரையில ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பாஜக இடையே வந்து மும்முனை போட்டி வேற போய்கிட்டு இருக்குது. அதனால இந்த தடவை வந்து இன்னும் போட்டி மிக கடுமையா இருக்கும்ன்றத வந்து எல்லாரோட எதிர்பார்ப்புமா இருந்துச்சு. பட் ஆனா இதுல வந்து முக்கியமா இப்போ வெளியிட்ட அறிக்கையில பாஜக வந்து அதிகபட்சமா நிறைய இடங்கள்ல பிடிப்பதாகவும் அண்ட் அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் வந்து ஒரு இடம் கூட பிடிக்க முடியாத நிலைமையும் போவாங்க. ஆம் ஆத்மி கட்சி வந்து வலுவான ஒரு எதிர்க்கட்சியா வரும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட கணிப்பா இருக்குது.